ஐயா எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா, அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலை இல்லை. அது எதிரில் புலம் தேடி எல்லை நாடி பண்ணிட்டா பேர் புகழ் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி இந்த நம்பி வரையும் மழை போல் நம்பி வரும், மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீங்க தருவேன். கட்டு கலப்பு குறைச்சு மதிப்பு விட்டுட்டான் 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. தாயே எதை பத்தி கவலைப்பட்டு நிக்க வேணாமாயா. பட்டியை சுத்தி 4 பக்கம் கட்டுல போட்டு வேடிக்கை பாக்குறாங்கப்பா. இன்னைக்கு கட்டை உடைக்கிறனாயா, கட்டை உடைச்சு ஈட்டி பாஞ்சு ஒரு கோரிக்கை அத்தனை நல்லபடியா நடத்தி இதே பட்டி நிறுத்தி காமிக்கிறதா மறுகலம் பாஞ்சுன்ற பட்டிக்கு பேர் வாங்கி கொடுத்தனாயா. தாயி பழங்கோலப்பட்டு வந்து நிக்குதாயா. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, உடம்பு ரீதியா அவன் தொந்தரவு, எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குதாயா. இல்ல மனசுக்குள்ள என்னத்தையோ நினைச்சிட்டு வந்து என் பட்டியல் நின்று இதுக்கெல்லாம் விடக்கூடும் வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். தனிமா தோப்பாக்கி கொள்ளலாம். நான் இருக்கிற முத்து உங்க அம்ச முறையா உன்ன நோவின் தீத்து நொடியின் தீத்து பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. புரிஞ்சுதா? நல்லது பண்ணி போடலாம் போ. தாயி பேர்த்துக்குமே அன்னப்பசி ஆத்தி இருக்கிறியாயா, வவுத்து பசி ஆத்தி இருக்கிறதாயி. ஒண்ணு கலங்க வேண்டாம். எல்லாரும் எப்படி வயிறு நிறைஞ்சு நிக்கிறாங்களோ அதே மாதிரி பட்டி நிறையுமாயா. இந்த பாலத்துக்கு இப்ப நான் இருக்கிறேன். எண்ணி 30 நாளுக்குள்ள வட்டி பூத்து பொங்கு நந்தவனமா அமைத்து தங்க வளர்த்த சத்தியமாக்கு போவரப்போ. நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரிக்கு அக்னியா குமரி ஆறாப்படிக்கு வந்து நிக்கிறாயா. தொட்டதெல்லாம் தான் நேர்ந்தா முளைஞ்சிருக்கு. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லானு போனா பொல்லானு வந்து நல்ல காரியம் மத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்கிறாயா. இதுக்கு நல்ல விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுமதி கேட்டு நிக்கிறாயா. யாராரோ என்னென்னமோ சொல்றாங்கன்னு சொல்லி பயந்துட்டு அலங்கோலப்பட்டு வந்து நிக்க வேண்டாமாயா. தாயின் தகப்பனும் நான் இருக்க தகுதிமான ஒண்ணு கலங்க வேண்டாம். அதே மாதிரி மனையிலும் சரி மத்ததுலையும் சரி சில மாற்றத்தை எல்லாம் பண்ணிருக்கிறனாயா. அதுக்குண்டான முயற்சி பண்ணி ரொட்டி கொடுத்து கொண்டாடி இதே பட்டியல என்ற கலசம் ஜோடிக்கு மாதிரி ஜோடிச்சு உத்தரவு போடுறேன். இங்க வா, கொஞ்சம் நம்பாம வந்து நீ எப்ப நம்புறியா? இந்த நீ இப்போ வச்சுக்கோ. நான் இருக்கிற போ தாயின் தகப்பனுமா அடியா வா. வா, நான் இருக்கிற தகுதி மண்ணில் தாயின் தகப்பனுமா இந்த அம்மாவாசிக்குள்ள கருப்பு நான் அடையாளம் போறோம். போவோம் சென்னை அடியா. இழுக்க முடியாத வேற இழுத்து கொண்டு நிறுத்தி இருக்கப்பா. புரிஞ்சுதா? சொத்தொன்னு கைவிட்டு போக வேண்டிய நேரம் அத்தனையும் மீட்டு கைப்பற்றி கொடுத்தாச்சாயா. அதே மாதிரி மனை இடத்தை மாத்தி அதை மாத்தி பார்க்கலாம். அந்த மனை இடம் வேண்டாம், நீ நல்ல இடம் நினைச்சிட்டு நிக்கிறியப்பா. அது ஆகாது. அதை கைய மாத்தி விட்டு இதுக்கு உண்டான பிரச்சனை முடிச்சு இதுலயும் செல்வாக்கு கொடுத்துறனாயா. கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு 1/2 மணிக்கு உத்தரவு போடுறேன் தெரியுமா. புரிஞ்சுதா? இதை கை மாத்தி போடு, கை மாத்தி போடு, கை மாத்தி போடு. கை மாத்தி போனது எதிரி அத்தனை இன்னைக்கு சொல்ல மாட்டேன் போட்டு உன்ற கையில ஒப்படைச்சிருக்க. ஒண்ணு கலங்க வேண்டாம். ஆடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா
தசி விட்டு தசு மாதிரி நிக்குது. தசு மாதிரி கண்ணு நின்ன தசியோட்டி குடும்பம் என் பட்டியல வந்து ஆளா பறந்து அவதூறா நின்னையா? நீ தட காமிச்சிருக்கேன் தாயி, காமிச்சிருக்கா இல்லையா? இன்னும் பட்டி நின்னது இன்னைக்கு சில காரியத்தை நடத்திருக்கா? உடைக்க வேண்டாம், ஒண்ணு கிளம்பி இதே மாதிரி ஒண்ணு சேர்த்து போடுவேன். நீ கொஞ்சம் அனுசரிச்சு போகணும், புரிஞ்சுதாதாயி? மத்த தனி மரம் தோப்பாக்கி போடலாம், பயப்பட வேண்டாம். இந்த அம்மாவாசைக்குள்ளார மீட்டு தர்ற கைப்பிடிச்சுக்கோ, போதுமா? சங்ககிரி பருப்பு, தேங்காய் பருப்பு விலையேறுதுன்னு சொன்ன விலை ஏறிச்சா அவங்களுக்கு மேல வந்துருதப்பா, இன்னமும் ஏறுமப்பா, புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இருக்கிற தொழில நல்லபடியா நடத்து, ஒட்டி கொடுத்துக்கணும். அதே மாதிரி நீயும் எனக்கு மனசார செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிற. அதே மாதிரி வேற என்ன வேணும்? ஒரு குறை இருக்குது, ஒரே குறை மட்டும் அப்ப செய்ய மாட்டேங்கிற. அப்படி எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துட்டேன். ஒண்ணு மட்டும் குழந்து கொஞ்சம் இன்னும் உறுதியா பிடிக்கணும். நீ பிடிச்சா பத்தாதுல்ல, புரியுதா? ஆனா சொன்ன சொல்லு மாறாம வர மரத்தில் நான் உடிச்சிருக்கேன்னா இல்லையா? வாரிசு கொடுத்தாச்சு, நான் வாரிசு ஒண்ணு வேணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன், கொடுத்துறேன்ப்பா, உனக்கு கலங்க வேண்டாம். அதே மாதிரி இன்னும் தொழில் முறைகள்லாம் அள்ளி படியா வந்துடுறேன், கொண்டாடி தரப்போ. வேற என்ன வேணும்? இடத்துல போட்டாங்கல்ல, எடுத்து கொடுன்னு வந்து அடியா நின்றுட்டு இருக்கிறான். ஐயா ஏமாந்த குளம் பொழைச்சிருச்சு, லட்சக்கணக்கா கொண்டு விட்டுட்டா. இட போட்டு பார்த்துட்டு நிக்கிறாங்க, கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மீட்டு போடுறேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி பெத்த கண்ணு படிப்பு முறைக்கு குழம்பிட்டு நின்றேன், ஒன்னும் கலங்க வேண்டாம். அவனை படிக்க வச்சு பட்டம் வாங்கி இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறாங்க. இந்த ஆண்டை இப்படி கூடுறப்போ முயற்சி பண்ணு, நல்லபடியா படிக்க வச்சு அவனை அரண்மனையில் உட்கார வச்சு அழகு பார்த்து தந்துடுறேன், போதுமா? ஆதாயத்தை அப்படிதான், என்னை நம்பி நில்லு, உனக்கும் அப்படித்தான் சொல்றேன், புரிஞ்சுதா? ஓட்டங்களை எடுத்தே வரலாம் போ. தொழில் ஓட மாட்டேங்குது, சிக்கலா நிக்குது அப்படின்னு பொண்ணா வந்து வருத்தப்பட்டு நிக்கிறா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். என் பேர் வச்சு வண்டி ஓடுது, நான் பாத்துக்கிறேன். அள்ளி கொட்டி அம்மா போய் இவன் சோம்பேத்தனமா போய் போய் பார்த்துக்கிறானப்பா, புரிஞ்சுதா? வர்றத பார்த்து ஆடிக்கு சரியா பண்ணணுமா இல்லையா? இவன் போய் ஓரமா படுத்துக்கிறான், வரவங்கிட்ட சரியா பேசுறது இல்ல. அவன் புத்தியும் மாறணும், ஆளும் மாறும். என்னை போல சொல்லி புரிய சொல்லல, புரிஞ்சுதா? மாத்தி அவனை வந்து இங்க என்னை கையேந்தி போ சொல்லு, மத்த நான் பாத்துக்கிறேன். தொழிலையும் பெருக்கிடலாம், அள்ளி படியா வந்து போடலாம், வர சொல்லு. இந்த வாகனத்துக்கு ஒண்ணு 4வது சாப்டர் சுத்தி வீச சொல்லு. என்ன வாகனத்துல ஒன்ன வைக்க சொல்லு. ஒன்னு அவன் தலைதேசி தனி வாக்க சொல்லு, மற்றது என்னமோ படிக்க. அடியா ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு நடையா நடந்து நடைமுறை கேட்டு நிக்கிறேன் இல்லையா? தொழிலும் அமைய மாட்டேங்குது, காரியம் அமைய மாட்டேங்குது. எத்தனையோ இங்க வரல அப்படின்னா இன்னைக்கு தலைக்கு மேல சொல் சேர்த்துக்கணும்பா இல்லையா? சொம்பைக்கெல்லாம் வழிதேடி இன்னைக்கு நிம்மதியை உட்கார வச்சிருக்கிறேன். இன்னும் அள்ளிப்படி வந்து வர தெரியுமா? முயற்சி மட்டும் உண்றது, மற்றது என்றது. இங்க வரல அப்படின்னா என்னென்னமோ நடக்குமே, புரியுதா? அந்த முடிவுல தான் வந்து என்னை கேட்டேன். அந்த முடிவுக்கு சில மாற்றம் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு மாற்றமும் முடிச்சிருக்கிறேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம். நீ ஒரு கூட சொன்னாம ஒரே வாய் திங்கோன்னா முடியுமா? கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வருமானத்தை கொடுத்துறேன், கொஞ்சம் கொஞ்சமா கடனையும் அடிச்சு உன்னையும் ஆளாக்கி கொடுத்துறேன். பயப்பட வேண்டாம். ஓ தகுதி போ. இப்போ கொஞ்சம் சில இடத்துல வந்து நிக்குது, அந்த இடத்துல கட்டுல போடணும். தாயி காரியம் சேதாரமாய் நிக்குதாயா? நான் எப்படி இந்த கத்தி மனமேல் நிக்கிறனோ அதே மாதிரி இந்த இல்லம் இன்னைக்கு கத்தி மனமேல் நிக்குதாயா? தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனால் காரியம் சாதிக்க முடியல, சில சிக்கல்ல சிக்கி நிக்குதாயா? அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து என்னை நல்லா முடியா ஆளாய் குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறதாயி? மரபொருள சொல்றது புரிஞ்சுட்டியா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையெழுத்து பார்த்துட்டு ஒரு பக்கம் கை கொடுத்தா கடக்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிறியாயா? நான் இருக்கிற தாயும் தாப்பும் தகுதி மண்ணில் அது போக சில குழப்பத்துல வச்சு இல்லத்தில் நின்று இருக்கிறியாயா? அதுக்கும் கைப்பற்றி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு, போதுமா? குத்துமுகம் காமிச்சு முறையா முடிச்சு இது சாதிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. மலையாட்டு நம்பி வந்து நான் இருக்கிற தாய் தாப்புமா போகிறோம். மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா தெசு மாதிரி நிக்கிறாயா? இப்ப தெரிஞ்சுக்கின வாழ்க்கை என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கியா? கையூட்டு போட்டு வந்து கைப்பற்றி குடும்பம் வந்து கேட்டு நிற்கிறியாயா? ஒட்டி மகளை ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? அதெல்லாம் உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் கிடையாது. அவன் தனிமனமா தான் போய்க்கிற தோப்பாயிடுச்சுன்னா நீ சந்தேகப்பட்ட மாதிரி எல்லாம் இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம். என்ன அவனை கொண்டு ஒண்ணு சேர்த்தோணுமா? சேர்த்துக்கிட்டா அப்படின்ட்டா பழையபடி இருக்கக்கூடாது, ஒழுக்கமா இருந்துக்குவியா? ரெண்டு பேர்த்தையுமே மாத்தணும், புரிஞ்சுதா தாயி? உன்னை மட்டும் நான் தப்பு சொல்லல, ரெண்டு பேர்த்தையுமே மாத்திடலாமாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். சேதி வருது என்ன அவனையே கொண்டு பட்டியல் விட்டுறோம். பட்டியல கொண்டு விட்டு ஆலாமர தலைமா கொண்டு வந்து விட்ட உடனே என் பட்டி கொண்டு நிறுத்தி மத்ததை நான் பாத்துக்கிறேன். தகுதிமா போ, இன்னையிலிருந்து எதிர்பார்த்து போதுமா?
தாயி என்ன தாயி ஒண்ணு சமாளிக்க முடியலையா? தொட்டதெல்லாம் நட்டமாகுதாயா? உடம்பு ரீதியா உன் தொந்தரவு ஆனா பக்கம் சேதாரமாயி இன்னைக்கு வாழ்வோ சாவான் வந்து நிக்குது தாயி. இல்லையா ஒட்டி மகளா இந்த பாலத்துக்கு கோட்டைக்கு வரல அப்படின்னா இன்னைக்கு என்னென்னமோ நடந்து போயிருமாயா? 4 பக்கம் இன்னைக்கு கட்டுல போட்டு கட்டை தச்சு கச்சேரி வீதியில் விட்டாங்கப்பா. புரியுதா புரியலையா? வீட்டு கொடுத்து எனக்கு ஒரு அமைப்பு அமைச்சு வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு இல்லையா? ஐயா இந்த பாலத்துக்கு கருப்ப தாய்ந்த அப்புறமா நான் இருக்கிற தகுதி மண்ணில் பயப்பட வேண்டாம் ஐயா. நீ எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்ட, ஒரு பக்கம் கை கொடுக்கல கடக்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிற. மொண்டி கட்ட உடைக்கிறனாயா உடைச்சு ரகசிய வெளியே சொல்ல முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நிலையா நிறுத்தி வேடி காமிச்சிடலாம் போதுமா? அன்னையிலிருந்து கூட வந்து நிக்கிற 13ஆம் நாள் இந்த கருப்புணர் உத்தரவு போடுவேன். அதுக்கு பிரகாரம் மத்ததை நான் பார்த்துக்கிறேன் போதுமா? ரெடியா? தொழிலுக்கு மத்ததுக்கெல்லாம் வச்சுக்கோ. போ வரம்போ தீராத குறையோடு வந்து நிக்கிறாயா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கிறனோ அதே மாதிரி இன்னைக்கு பட்டியல வந்து இன்னைக்கு உடச்சே பேசிட்டா குழந்தை பாக்கியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறாயா? எத்தனையோ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு மத்ததையும் பார்த்தாச்சு. என்னென்னமா சொல்றாங்க ஏதாவது சொல்றாங்க. எனக்கு பாக்கியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியப்பா. இல்லையா நீ நம்புற மாதிரி அடியா நம்ப மாட்டேங்கிறானே. நம்பி நின்னா மட்டுமே கை கொடுப்பனப்பா. புரியுதா? என்னை கோடாங்கி நினைக்க கூடாது. புரியுதா? எல்லா பக்கம் நினைக்கிற மாதிரி நினைக்க கூடாது. கருப்பு நினைக்க பேசுற என்ன அதெல்லாம் எந்த குறையும் இல்லையா? நான் பார்த்துக்கிற தகுதி மாநில புரியுதா? முதல் பாக்கி நானே வந்து ஆண் வாரிசா பரப்புனாயா. இது சத்திய வாக்கு. என்ன ஒரு பெண் தெய்வத்துக்கு பாக்கி நிக்கிறாயா? புரியுதா? நீ கும்பிடுற தேவாதி ஒரு பெண் தேவாதி. அந்த பெண் தேவாதிக்கு ஒரு முறை ஒண்ணு பாக்கி நிக்கிறாயா? நீ கும்பிட்டதல்ல பெரிய கும்பிட்டுதாயா? ஆராய்ச்சி பார்க்க சொல்லு. புரியுதா? கருவாச்சி குறும்பு பண்ற அது பார்த்தா தக்காத்திட்டு நிக்கிறாதாயி. அது என்ன ஆராய்ச்சி பார்க்க சொல்லு. அப்படி இல்லைன்னா நான் சொல்றேன். புரியுதா? அதை போய் பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்சு அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருவோமாயா? அவ சத்தியவாக்காரி. அவங்கிட்ட போய் வேண்டியது நடத்தல எப்படின்னா எப்படி? புரியுதா? அதெல்லாம் மற்றபடி எந்த குறையும் இல்லையாப்பா. தகுதி மாதிரி அது போக சில குழப்பத்தை எல்லாம் போட்டுட்டு நிக்கிற. இது போகும் மற்றதுக்கு தாய் டாக்டர் போட வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு ராத்திரி படுக்கிறோம் இது மென்னு தின்னு முடிக்கணும். அடியாங்கவா இன்னைக்கு ராத்திரி படுக்கிறோம் இது மென்னு தின்னு முடிக்கணும். இதை இல்லத்துல தொழிலுக்கு செல்வாக்குள்ள வச்சு போ வரணும். வரம் கொடுத்துடலாமா? நீயும் அப்படித்தான் எத்தனையோ மருத்துவத்துக்கும் போயிட்ட. மத்த தேவாதையும் கும்பிட்டாச்சு, மந்திரத்தையும் பார்த்தாச்சு, மாயத்தையும் பார்த்தாச்சு. எங்கேயும் போய் பாதிச்சு தலையில குளம் தலையோன்னு ஒட்டி கொடுக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? தாய் இந்த அப்புறமா இன்னையிலிருந்து இந்த நிமிஷமும் ரேட் போட வந்து நிற்பனாயா? என்னை மழை போல நம்பி நிற்கிற உனக்கும் அப்படித்தான். நான் கொடுத்த வரம் ஆண் வாரிசு. முதல் வாரிசு உனக்கு ஆண் வாரிசு கொடுப்பனாயா? முதல் மொட்டை இங்கதான். புரியுதா? வர எங்கிட்ட வாங்கிட்டு போய் குலதெய்வத்துக்கு அடிக்கல அப்படின்னா வர கொடுக்க மாட்டேன். எப்படி எங்கிட்ட கும்பிட்டவங்க நான் வரம் கொடுத்தவங்க அத்தனை பேருமோ மொட்டை என்கிட்ட. முத பூசை எனக்கு. புரியுதா? பயப்பட வேண்டாமாயா? நான் இருக்கிற தகுதிமா போ. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து கூடவே வந்து நிக்கிறேனப்பா. வரை விடாம 2 பேருமே பிடிக்கும். இதை பிடிச்சிக்க. இதை இன்னைக்கு ராத்திரி படுக்கிற போது 2 பேருக்கு ஆளுக்கு ஒண்ணு என்னை நினைச்சு தின்னு போடணும். இதை நீ உரிச்சு தின்னு போடணும். இதை நீ உரிச்சு ராத்திரி உரிச்சு தின்னு போடணும். இதை நீ மட்டும் தாயி பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு தினம் கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கி வாதாகி முழு மனசோட நம்பி நெல்லு. இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் தப்புமா இருக்கேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுதா? பொண்ணை எவ்வளவு விவரமா இருக்கிற பத்தியா? இதே மாதிரி இருக்கும் தாயே. குழந்தையோட இந்த பட்டியல் நிறுத்தலப்பா. இதெல்லாம் முன்னாடி சக்தி வாக்கு அதை நடத்தல அப்படின்னா இந்த பாலத்துக்கு பொய்ச்சாமி நினைச்சுக்குவோம். நடத்தணும் போகிறப்போ ஒன்னா வரா தாயே ஏமாந்த கூட குறைச்சியா? பார்த்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு நம்பி உறவானது இன்னைக்கு நீ கொலை பண்ணணும்னு சொல்லி திட்டம் போட்டு நிற்கிறாயா? தாயே தோட்டத்து பிரச்சனை பேசிட்டா தோட்டத்து பிரச்சனையா? தோட்டத்து பிரச்சனையில ஒருத்தனை கொண்டு வந்து வச்ச. இன்னைக்கு அவனோட உறவாடி இன்னைக்கு எல்லாமே நல்லவன் நினைச்சேன். இன்னைக்கு அவன் பகையாளி ஆயிட்டானாயா? இன்னை போட்டு அந்த இடத்துக்கு முழுக்கோன்னு சொல்லி திட்டம் போட்டு இன்னைக்கு மந்திரம் மாயம் சூது அத்தனையுமே கொடுத்து வச்சாச்சாயா? புரியுதா தாயி? இதுல இருந்து மீளோன்னு என்னை காப்பாற்றி கொடு, சொத்து எனக்கு கைக்கு வந்து சேரணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா தாயி?
பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த கருப்பன் நான் இருக்கிறனாயா எல்லா விதத்திலையுமே சூழ்நிலை மாறி நிக்குது தாயி. புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். போவாங்க தாயி. ஆங்கார கருப்பன் கோட்டையில் இன்னைக்கு ஒண்ணு சமாளிக்க முடியலையா? இன்னைக்கு சாணேர்னு முளைச்சு இருக்குது. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லான்னு போனா பொல்லான்னு வந்து இன்னைக்கு உடல் ரீதியாகவும் தொந்தரவு, உள்ளத்து ரீதியாகவும் தொந்தரவு, இல்லத்து ரீதியாகவும் தொந்தரவு. மொத்தத்துல உன்ற வட்டி வெறும் வட்டியா நிக்கிறாயா? இல்லையா தாயி? இதுல இருந்து மேல முடியாம சிலது ஆகாத அலங்கோலமாய் நிக்குது. அந்த அலங்கோலத்துக்கு விட மனதுள்ளா பேசிட்டு வர அதை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். நான் இருக்கிற தாயி தகிரிப்பான் இல்லை. நீ என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்திட்ட முறையா முறை போட்டு கும்பிட்டியாயா? அந்த பெண் தெய்வம் என்ன செய்யலன்னு சொல்லி கவலைப்படாத, அதையும் விடாது கும்பிடு. தாயின் தகப்பனுமா நான் இருக்கேன்னாயா அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும். உனக்கு சாதகமா வந்தேன் போதுமா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கிறனோ அதே மாதிரி இன்னைக்கு உங்க வட்டி அத்தனை இன்னைக்கு வெறுபட்டியா போச்சு. வெள்ளாம பட்டி இன்னைக்கு வெறுபட்டியா போச்சாயா? தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனா காய் ஜாதி முடியல, ஏமாந்த பொழைச்சிருச்சு. அதே மாதிரி அரமனை ஒண்ணு கட்டலான்னு பார்த்தேன். அந்த அரமனை கட்டுறது இன்னைக்கு தவுந்து வருது. இது என்ன விட அப்படின்னு தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறேன். இதனால மனையில ஏதாவது தப்பா, மனையில ஏதாவது குறையா அப்படின்னு சொல்லி மனசுல போட்டு புலம்பிட்டு இல்லையா? மனையில எல்லாம் குறையிலையப்பா, மனையெல்லாம் நல்லா தான் இருக்குது. நீ இருக்கிற எல்லாம் மட்டும் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு நாங்க மினிப்பேன் இருக்கிறானா மீசக்கார அவனுடைய நடதாரத்துல கூப்பிட்டு அவன் என்ன பண்ணுவான்? அவன் நடந்தாலும் அப்பாது புரியுதா? போவே நீ நான் தொடர்ந்து பொய்ன்னு நினைச்சினா நீ ராத்திரி நேரத்துல உட்காந்து பாரு. அம்மாவாசை பௌர்ணமிக்கு சுழல் காட்டு மூலமா போவோமா? சுழல் யாருக்கும் தொந்தரவு பண்ண மாட்டான். புரிஞ்சுதா? யாருக்கும் தொந்தரவு பண்ண மாட்டானப்பா. அவன் நல்ல தேவாரி. புரிஞ்சுட்டியா? அதனால இப்ப ஊட்டையா இடிக்க முடியும். இதுக்கு ஒரு வழி பண்ணி கூடப்பா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு நிற்கிறேன். உனக்கு பயப்பட வேண்டாமாயா? அவனை சாந்தப்படுத்தி வேலைக்கு போற மாதிரி நான் பண்ணித்தரேனப்பா. ஒரு நீர் பூசணிக்காய் நல்லா புரிஞ்சுக்கணும். அமாவாசை அன்னைக்கு ஒரு நீர் பூசணிக்காய் ஒன்று வாங்கி வச்சுட்டு ராத்திரி 10 மணிக்கு மேல புரிஞ்சுதா ஒரு நெய் விலை கொண்டு போட்டு எண்ணெய் நினைச்சு கல்புரம் பத்த வச்சு காவுக்கு போடணும்ப்பா. எல்லாம் வெட்டி செகப்பு தொடச்சு உன்றை எல்லாம் தவணையா நிக்கி பார்த்தியா? 2 மூணையும் வச்சுட்டு நீ போயிடுற. போயிட்டு காத்தாலைக்கு வந்து அது இருந்தா எடுத்து அதுக்காக போட்டு இல்லைன்னா விட்டு புரிஞ்சுதா? அதுல இருந்து உன்ற மன தழுங்காம நடக்கு. அடியானுக்கு உத்தரவு வாங்கி கொடுத்தா தொழில் முறை அரண்மனையில உட்கார வச்சிருப்பா. 13 நாள்ல உத்தரவு போறேன்னப்பா. இந்த அப்படி இதை நீ வச்சுக்கா. போக்குவரத்துல இந்த இல்லத்தினால கொண்டை கட்டு வா. வரம்போ தொடர்ந்து முயற்சி பண்ணு. காதி போக மாட்டேங்குதா? காதி தவுந்து போகுதப்பா. எத்தனை தூரம் போனாலும் அத்தனை தூரம் இன்னைக்கு அதாகுது இதாகுது அப்படிங்கிறாங்க. நடக்க மாட்டேங்குது இல்லையா? இதை நல்லபடியா காரியத்தை முடிச்சு என் பட்டியல கொட்டுமா போடணும்னு வந்து கேட்டு நல்ல காரியத்துக்கு உத்தர கேட்கு. அது போக தொழில் முனையும் இன்னைக்கு சின்னாபனப்பட்டு நிற்கிறேன். இல்லையா? என்கிட்ட வரம் கேட்க வந்தது வர நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பத்தியா? ஒண்ணு கலங்க வேண்டாம். அது போக சில குழப்பத்தை போட்டுட்டு நிற்கிறேன். வெளியே சொல்ல வேண்டாம். அதுல இருந்து மீட்டு என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு என்ற நங்கம் வந்து நிற்குது இல்லையா? எத்தனை தேவாதிகிட்ட போய் கையேந்தினேன். அதே மாதிரி எத்தனை பேர்கிட்ட போன இதை சொன்னாங்களா? இந்த பாலத்து கருப்புங்கிட்ட என்னைக்குமே பொய்யாடு எடுக்க மாட்டேனப்பா. என்னை முழு மனசோட நம்பி நின்று அப்படின்ட்டு எடுத்து வந்தாடி போடலாமே சகிமன் இல்லை. இந்த பாலத்து கருப்பை நான் இருக்கிறனாயா எதை கலைக்கணும், எதை விடணும், எதை பிடிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு சாதகமா வர்றேன் போதுமா? நீ அழுத கண்ணுக்கும் தொழுத கைக்கும் 13ஆம் நாள் விட தரப்பா. சகிமன் இல்லை புரிஞ்சுதா? அது போக இல்ல மத்தனையும் இன்னைக்கு சூது நிக்குதப்பா. அந்த சூதத்தினை இன்னைக்கு ராத்திரிக்கு வர்றனப்பா. வந்து முடி கேட்டுச்சு வேடிக்கை காமிச்சு அட பூத்து குழுங்கு அந்த விடமா மீட்டு தர பிடிச்சுக்கோ. இது புடியப்பா சொன்னது புரிஞ்சுதா? வயதுக்காக புரியுதா? என் பாட்டிக்கு வரல அப்படின்னா பாட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு போயிருக்கு. இன்னைக்கு எத்தனையோ காரணத்தை காமிச்சாச்சு, எத்தனையோ பண்ணியாச்சு. நீ கல்யாண காரியம் ஒண்ணு உத்தர கேட்டு வந்து கேட்டுட்டு நின்ன எதிர்பார்த்ததே வரும்னு சொன்ன வந்துடுதப்பா. எதிர்பார்த்ததே வரும். தவணையானது புரிஞ்சுதா? தவணையானதே வந்து சரி புதுசா நீ ஒண்ணு அலக்கழிச்சு நிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன வந்துட்டு போயிட்டாங்கப்பா. இந்த காரியம் ஆடி முடியறதுக்கும் முடிச்சு கொடுத்தாரு. என்ன உறுதி பார்த்து பேசுகிறோன்னு என்ன ஆவணியில கல்யாணத்துக்கு பண்ணி போடுறோம். புரிஞ்சுதா? கலங்க வேண்டாம். சோடி கலசமா கொடுத்து நிறுத்துற மத்ததுக்கு கூட வரும் போதுமா? ஐயா உள்ள அழுது வெளியே சிரிச்சு
நிக்கிறியா இல்லையா? ஃபுல்லா அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? இல்லத்துல நீயும் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, இதை சரி பண்ண முடியல இல்லையா? எத்தனை கோணக்கிளி கோழி பாத்தியா இல்லையா? அவங்க மீறி நிக்கிறாங்க, நீ தாழ்ந்து நிக்குது. புரிஞ்சு மரபொருளாம் பேசிக்குவேன், இல்ல ஒட்டையிலும் உடைச்சு போடுவேன். ஒண்ணு வேண்டாமப்பா. சரி, இன்னைக்கு கண்ணீரும் கம்மலையுமா நிம்மளை நிக்க வச்சு இன்னைக்கு ஆனந்த கொண்டாட்டம் ஆடி வருது. இதுக்கு ஒரு விட கொடுத்து மீட்டு கொடுத்துறப்பா. மீட்டு இதே பட்டி கூட நிறுத்தலைன்னா இந்த பாவத்துக்கு இருப்போம் போய்ச்சாமி. புரிஞ்சுதா? அது போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ள எத்தனை வந்தாலும் பத்த மாட்டீங்க இல்லையா? அது போக இல்ல மத்திரி கருக்கு விருக்கு பயம். புரிஞ்சுதா? சரியா தூக்கம் வராது. வருமானம் ஒரு பணம் வந்தா 10 பணம் வெட்டி ஓடிடுமப்பா. நாலா பக்கம் கட்டுல போட்டு நிறுத்தி வேடிக்கை பாக்குறாங்க. என்னோட நடந்து போச்சு. அதையெல்லாம் மீட்டு இதே பட்டியல நிறுத்தி ஆளாக்கி போறனாயே அது சத்தியம் கூட வந்து நின்று சேரி வரை புடிச்சுக்கோ. இது நீ போக்குவரத்துல வச்சுக்க. புரியுதாயி? போ அத்தனையும் மீட்டு இதே பட்டியல நான் நிறுத்தி காமிக்கிறது சத்தியம் பௌரமா நிக்குது. இது எடை போட்டு பாக்குது. இதுக்கு என்ன வழி தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு நிக்குதாயா? இன்னைக்கு சவால் போடுறாங்க. சவாலுக்கு விட கொடுத்து என் மட்டியில வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறாயா? இல்லையா தாயி? தாயி பையன் நல்லவன் தான் நீ தான் போடலாமா அப்படி சொல்றாங்க அங்க. புரியுதா? அதனால நீயும் சிலதெல்லாம் மாத்திக்கணும். என்ன நீயும் சிலதெல்லாம் மாத்திக்கணும். ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? அங்கேயும் பாடம் கப்பிச்சு விட்டுருக்கா. நல்ல செய்தி வருது. புரியுதா? நல்ல செய்தி வருது. போய் கூட்டிட்டு வந்து இதே வட்டியில நிறுத்து. எத்தனையோ சூது போட்டாங்க. அத்தனைக்கு அங்க புத்தி கப்பிச்சு விட்டுருக்கா. தேடி வருது. கவலைப்படாத. புரியுதா? உன்ற இல்லத்துல இருந்து இப்ப வாய் பௌரமா இருக்குது. வாய் பௌருக்கு அது தெரியுமா? பயப்படாத. அகங்கார கருப்பு ஆனந்த தாண்ட மாறண்டா. 8 நாள் அப்படியே இத போக்குவரத்துல வச்சுக்கோ. போதை அரியா காரி மாமாட்டிக்கிறா. காரி எடுத்த காரி கை கூட மாட்டேங்குதுங்கிற இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கன்னா அதே மணிக்கு அக்னியா குமரி ஆறாப்பேரிக்கு வந்து நிக்கிறியா? இல்ல மத்தமணி சேதாரமாயி எடுத்த காரி கை கூட மாட்டேங்குது, பலிக்க மாட்டேங்குது. மரபெல்லாம் பேசிப்பாரு இல்லையா? இதை நல்லபடியா மீட்டு எனக்கு காரி ஜார்ஜ் கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறான் இல்லையா? பயப்பட வேண்டாம். சார்ஜ் போடலாமப்பா. மரபொருள் பேச வைக்கலாம். வர்ற வாரமே மாற்றத்தான் போதுமா? ஏமாந்த குழப்புன்ற பொண்ணானால இன்னைக்கு சீரழித்து கிடக்கிறியாயா? உன்ற பொண்ணானா புரியுதா? உன்ற பிள்ளைனால இன்னைக்கு நீ சீரழிச்சு வரியாயா? அவன் நிம்மதி இல்லாத போறதுக்கு இல்லாம உன்னையும் நிம்மதி இல்லாத பண்ணி இன்னைக்கு எல்லாம் ஈட்டி கீட்டி வாங்கி இன்னைக்கு மாணவ பக்கம் கண்ணூர் பக்கமா தெசுமாரி நிக்குது. தெசுமாரி நிக்கிறது என்ன பண்றது ஏது பண்ணது தெரியாம திசையத்து நிக்கிறியாயா? இல்லையா? விட்டுட்டு போனது எங்க போயிட்டா என்னன்னு கூட தெரியாத முடிச்சுட்டு நிக்கிறியாயா? அவன் துணையோட நிக்கிறானாயா? துணையோட நிக்கிறான். உன்ற பொண்ணால கை விட்டுட்டான். புரிஞ்சுதா? அதனால என்ன பண்ணலான்னு சொல்லு. நீயே தாயி அவன் ஆகாதாயா? புரிஞ்சுதா? அவன் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான். புரிஞ்சுதா? நீ என் பொறுப்புல விடு. இதுக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். நான் அடையாளம் காமிச்சிடணும் அவனை. புரிஞ்சுதா? சண்டையோ தகவலாரோ மற்றதை எதுவுமே பண்ணக்கூடாது. அவனே தேடி வருவேன். வந்ததுக்கு அப்புறம் நான் கொடுக்குற உத்தரவு அந்த உத்தரவு பிரகாரம் நடந்துட்டான். புரிஞ்சுதா? உங்களை நிம்மதியா வச்சு நீ நினைச்சபடியே சாட்சி கொடுத்த போதுமா? இந்த உழைச்சிட்டான் பெத்த தங்கம் இன்னொருத்தனோட பழகி அவன் வந்து வாரிசு கொடுத்து இன்னைக்கு அவனை விட்டு போட்டு அவன் வேற ஒரு பக்கம் ஓடிட்டானாயா? புரிஞ்சுதா? புரியலையா? போனவன் எங்க போயிட்டான்னு தெரியல. அவன் துணையோட போய் நிக்கிறான். இன்னொன்னு கல்யாணம் பண்ணிட்டான். போறதுக்கு முன்னாடி கையெழுத்து கேட்டான் இல்லையா? கேட்டா அப்படி இப்படி சிக்கல் வந்தோன்ன அவன் போயிட்டானாயா? போய் இன்னைக்கு அவன் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறான். உன்ற ஒன்னா இங்க ஒரு சீரழிச்சிருக்காங்க இல்லையா? இதுக்கு நீ முடிவு பண்ணி இருக்கிறது அத்தை விட்டுறலாம். அத்து விட்டுட்டு இதுக்கு வேற காரியத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு நிக்கிற. அதைத்தான் நானும் சொல்றேன். முடிச்சு கொடுத்துறேன். போவரம்பா ஐயா தாயே ஆங்கர கருப்பும் கோட்டையில இன்னைக்கு எத்தனையோ சோதனை நிக்குதா. இன்னைக்கு சோதனை தாங்க முடியாம இன்னைக்கு இல்லத்துக்குள்ள இதுல இருந்து காப்பாற்று குடும்பம் வந்து கேட்டு நிக்குதா இல்லையா? தாயே சவால் போடுறாங்களா? அந்த சவாலுக்கு விட கொடுக்க முடியாம இன்னைக்கு பட்டியல் இன்னைக்கு நிம்மதியே இல்லாத போயிட்டுதாங்க இல்லையா? எத்தனை கேவலப்படுத்துறாங்க தாயி. புரிஞ்சுதா? தாய் அப்புறமா நான் இருக்கிற தகுதி மாதிரி இப்போ வேற முறையிலேயே உன்னைய சோதிக்கிறாங்க ஐயா. புரிஞ்சுதா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் பார்த்துட்டு அது வந்து மீளவே முடியல. கட்டக்கூர்ல நீ நம்பி வந்து நிக்குது. நான் இருக்கிற தகுதி மாதிரி அதை சாட்சி போடலாம். அதுல இருந்து எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். புரிஞ்சுதா தாயி? இந்த பாலத்துக்கு
பொய்யேடு கிடையாது. நீ நம்பி வர்றவங்களை வாழ வச்சுதான் பழக்கம். ஒன்னாடி உன்ற வட்டியை பூத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டு இதே வட்டி நிறுத்தி காமிக்கனாயா முயற்சி பண்ணு. வா இது வச்சுக்கலாம். போதுமாதாயி ஏமாந்த பொழைச்சிருச்சாயா? விட்டதெல்லாம் வரமாட்டேங்குது, எல்லாம் சவால் போடுறாங்க. இதுல இருந்து மீட்டு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறாயா? நீங்க தனிமரமா நிக்கிற தோப்பாக்கணும் இல்லையா? ஒண்ணு கலக்க வேண்டாம. நீ நல்ல மனசோட தான் செஞ்ச, குடும்பத்துக்கும் சரி மத்ததுக்கும் சரி. இன்னைக்கு இன்னும் எத்தனை சோதனை போடுறாங்க பாத்தியா? பயப்படாத தாயி, நம்பித்தான் வந்துட்டு இருக்கிறேன். நீ கலக்க வேண்டாம். இதே மாதிரி வந்து நீ அப்பப்ப கையெழுத்தி போதாக்கி கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு போடுற. முதல் ஒரு மனையில சில குழப்பம் இருக்குது. குழப்பம்னா இந்த பெத்த கண்ணு மூலமா சில கவலைகள் நிக்கிறதா? அதை முதல் நல்லது பண்ணி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வருமானத்துக்கு உண்டான வழி பண்றேன். சத்திய வாக்கு என்னை மட்டும் கையெழுத்து போ. உடம்பு ரீதியா படிப்படியா நீ தந்துடும். ஒரு கேஸ் தருவாரு. அங்கார கருப்பம் கோட்டையில இன்னைக்கு ஏமாந்த போல பொழைச்சு இன்னைக்கு அத்தனையும் கைவிட்டு போய் நிக்கிறாயா? நல்லியா தாயி, இன்னைக்கு இல்லத்துக்குள்ள எத்தனை சோதனை போட்டு பாக்குறான்னு பாத்தியா? அந்த சோதனை எல்லாம் மீட்டு நான் பாதுகாப்பு பண்ணி கொடுக்கணும்னு வந்து கேட்டு நிக்கிறேன். நல்லியா தாயி, அது போக இன்னைக்கு ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாயி நிக்குது. கைக்கடன் மரபுல சொல்ற கைக்கடங்காத இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது. புரியுதா? அதை தீர்த்து என் வட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். புத்தி கப்பிச்சிடலாமா? கப்பு சுட்டு நீ யாரு நானான்னு அடையாளம் போட்டு பாசத்தை வர வச்சிடலாம். இந்த பாசத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். எல்லாரும் பங்கமாவும் கோட்டைக்கு பாதுகாப்பு பண்ணி தரணையா உன்ற பக்கம் வந்துருவேன்னு சொல்லி போதுமா? ஐயா, நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு அக்னியா குமரி ஆராப்பெரிய வந்து நிக்கிறியா? மனசுக்குள்ள ஒரு கோடி துன்பத்தை போட்டு நிக்கிற. உடல் ரீதியாகவும் நட்டா, தொழில் ரீதியாகவும் நட்டா. இது வந்து எப்படி மேல்றது என்ன பண்றது தெரியாத முடிச்சுட்டு நிக்கிறியா? அடியா, இன்னைக்கு உடம்பு ரீதியா தொந்தரவுன்னு சொல்றது புரிஞ்சுக்கலாம். அது போக உள்ளத்துல இதனால இடுப்பு சம்பந்தப்பட்ட நோவு, அந்த நோவு மருத்துவத்தில் என்னமோ சொல்றாங்க. இது ஆகாது, தொழில் ரீதியா வந்தது. இதனால இது இல்லைன்னா இந்த தொழில் எப்படி செய்யறது அப்படின்னு நீ அங்கா போட்டு நிக்கிற இல்லையா? அது விட்டு போட்டு நம்ம வேற தொழில் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நீ நினைக்கிற. இன்ற கணக்குக்கு வரதா இனி என்ற கணக்குக்கு வரதா? மருத்துவம் ஜெயிக்குதா இல்ல நான் ஜெயிக்கிறேன்னு பார்த்தா புரிஞ்சுதா? இருக்கிற தொழில் விட்டு போட்டு இல்லாத தொழில தொட வேண்டாம். அப்பா நீ வாங்கினது உடச்சே பேசுறேன், ஒட்டாச்சே பேசுறேன். அட ஒட்டி வாங்கின ஒற்று வேலைன்றது ஒற்ற வேலை உண்றது. இதனால கடினமான உழைப்பு. அந்த உழைப்பு உழைச்சதுனால இன்னைக்கு இடுப்புல வந்து எல்லாம் மக்கியெல்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லி மருத்துவத்துல சொல்றாங்க. இந்த தொழிலை மாத்திட்டோன்னு இது ஆகாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீயும் பயிற்சினால முடியல. புரிஞ்சுதா? தாண்டா என்னை நம்புறான். புத்து வரைக்கும் இன்னைக்கு ஓடாங்கன்னு நினைச்சு நிற்கிறாண்டா. என்ன புரிஞ்சுதா? அதே மாதிரி இடுப்புல வந்து அது நவுந்து போச்சு, இது நவுந்து போச்சு, இடஞ்சலாகி போச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மருத்துவத்தை சொல்றது உண்மைதான், பொய் எல்லாம் கிடையாது. நீ நினைச்சுட்டு யாராவது செய்வன வழிபட்டாங்களா, மந்திரம் வழி போட்டாங்களா? அதெல்லாம் இல்லையப்பா. இது உடம்பு ரீதியான தொந்தரவு. புரிஞ்சுதா? மந்திர ரீதியாவெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ அதை கண்டு பயந்துட்டு இருக்க. அதை விட்டு போட்டு இந்த தொழிலை விட்டு போட்டு வாகனம் வாங்கி ஓட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. இருக்கிற வாகனத்துக்காரங்க என்கிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க. புரியுதா? சரி முதலாளி சரி 20,000 வந்து மண்டி போட்டு கிடக்கிற தொழில் ஓடல நீ வாங்கி ஓட்டி கிளம்புறதுக்கா? உன்ற உடம்பு ரீதியா இருக்கிற தொந்தரவு நான் நல்லது பண்ணி தரணும். போதுமா? உடம்பு ரீதியா நல்லது பண்ணி இதே தொழில் இன்னும் பெரிய அளவு கொண்டு வரணும். அதான் கண்டபடி காசு போட்டு தொலைச்சு போடாத. நல்லது பண்ணி உங்க நோவை நல்லது பண்ணிருந்தப்பா. என்னமா போட்டு நல்லபடியா வாழ வச்சு இதே பட்டியல் நான் அழகு பார்த்து போறேன். நாயா இருக்கிற தொழிலை செய்ய மருத்துவத்தை பாரான கத்தியெல்லாம் வச்சுறாங்க. உசுர காப்பாத்தி கொடு, அருவாளை தூக்கி திணிறாங்கயா, இது வாழ வச்சு கொடு அப்படி வந்து கேட்டு நிக்கிறியா? தாயி போட்டி போறாம வேலை செய்தாயா? போட்டி போறாம வேலை செய்து ஒண்ணு கலங்க வேண்டாமா ஐயா? ஏண்டா நீ என்னை கையெழுத்து இருக்கிற போது நானே அருவாக்காரன், அவன் அருவாளை எடுத்து வந்தவன் என்ன பண்ணி போட்டு பண்றதங்க? அதெல்லாம் ஒண்ணு கிட்ட நாட முடியாது. இவரு கொஞ்சம் குறும் பண்றான் ஐயா. இவன் மட்டும் ஒழுக்கமானவனா? யாரா கம்மு இருக்கா பொழப்ப பார்க்க போட்டு அவங்கிட்ட போய் போட்டி போட்டுட்டு இருந்தா அவங்க நல்லா ஒண்ணு சேர்ந்துட்டு இன்னைக்கு சோழி முடிக்கணும் திட்டம் போட்டுட்டாங்க. புரியுதா? இவனும் புத்தியை மாத்திக்கோணும். அது நான் தான் மாத்தணுமா?
நாயத்துக்கு தான் போடுறேன். புரிஞ்சுதா? தப்புக்கு கூட வரவே மாட்டேன். தாயி அவனை அடைக்கு போடுறேன். பெத்த கண்ணை அடைக்கு போடலாமா? கொஞ்சம் குறும்பு பண்ணிட்டு இருக்கிறானுங்க. புரிஞ்சுதா? அந்த குறும்பு அடிக்க அந்த ஓட்டை கட்டி போடலாம். உனக்கு கலங்க வேண்டாம். அதே மாதிரி அந்த எதிரினால எந்த தொந்தரவு வராது. இனி அவன் கத்தியும் எடுக்க மாட்டானுங்க, விட்டவும் வர மாட்டானுங்க. இன்னிலிருந்து சத்தியமா. புரிஞ்சுதா தாயி? ஓ நான் கூட வந்து காப்பாற்றி தந்துடுறேன். போ வரமா குறையோட வந்து நிக்கிறாயா இல்லையா தாயி? குறையோட வந்து நிக்கிறியா? எத்தனையோ மருத்துவத்தை பார்த்தாச்சு, எத்தனையோ தேவாதி கையேந்தியாச்சு. இன்னைக்கு வாரிசு வம்சாவளி தலையோடு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா இல்லையா? அதுல குறை, இதுல குறை, அந்த கட்டி இருக்குது, இந்த கட்டி இருக்குது, இதுல குறை அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவத்துல இல்லையா தாயி? தாயி இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதி அதையும் மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, முடியல இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாமாயா. நான் இருக்க கவனிரு. தாயும் தகப்பனுமா கூட வந்து நிக்கிறனப்பா. உன்ற குறையை நீக்கி உன்ற வம்சாவளி பெருகுது. புரிஞ்சுதா? பெருக்கி குட்டி தேவப்பட்டி எட்டி காமிக்கிறனாயா. முதல்ல எப்படி லட்சுமி வேணுமா இல்ல நான் தான் வேணும்? ஓ எல்லாருமே வேணும், நான் தான் வேணுங்கிறாங்களா? கொடுத்துடலாமாப்பா. விருப்பப்பட்டுட்டீங்களா? வேட்டுக்கு முன்னாடி சக்தி பார்த்து என்னை விட்டா அப்படியே பிடிக்கும். முடிச்சுட்டே அப்படின்ட்டா மருத்துவத்துல விடப்பா. என்னை நம்பி வந்து நில்லு. வரேன் கொடுக்குறனாயா. என் திருநாளுக்குள்ளார உனக்கு கடி அணைச்சு வாங்கி பௌர்மா இந்த பட்டியல் நிறுத்தி குழந்தை பாக்கியத்தை கையில் கொடுத்து கொண்டு வந்து நிறுத்துறனாயா. இது சக்தி பார்த்து. அது போகும். இன்னைக்கு இல்லத்துக்குள்ள வருமானம் ஒரு குணம் வந்தா 9 குணம் செண்டமாய் நிற்கணும். 4வது வெளியே சொல்ல மாட்டேன். பல குழப்பத்தில் நிக்கிறீங்க. அந்த குழப்பத்துக்கு அத்தனை விட கொடுத்து பேர் வாங்கி கூட நம்ம கேட்டு நிக்கிறாயா. எதிரி கை கொட்டி சிரிச்சிட்டு நிக்கிறான். கவலைப்படாத, வர வரமா கட்டடிக்கணும். காட்டடிச்சு உன்ற வட்டி பூத்து கொடுங்க நந்தவனமா மீட்டு இதே வட்டியில் நிறுத்தி காமிச்சிடறீங்களா? இதுவா இன்னைக்கு ராத்திரி படுக்கும் போது இதை மென்னு தின்னு முடிஞ்சிடும். தாயி இதை இன்னைக்கு ராத்திரி படுக்கும் போது நீ மென்னு தின்னு முடிஞ்சிடும். வா தாயி கூட்டத்தை புடிச்சு கொள்ளலாமா? புடிச்சு தந்துடுறாயா. போ மாயா வேலை செய்கிறா. வெத்த கண்ணு கை கால் வராம கிடக்குதுரா. மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மந்திரத்தையும் பார்த்தாச்சு. இது நல்லது பண்ண முடியல. அதே மாதிரி உனக்கும் அப்படித்தான். ஒரு நிமிஷம் இருந்தா மறு நிமிஷம் பட்டிக்குள்ள முடங்கி நிக்குதாயா. இல்லத்துல அத்தனையுமே தடுக்கி போச்சப்பா. நீ செய்யற தொழில் இருந்து நீ விட்ட உடச்சே பேசிட்ட. நீ செய்யற தொழில் அத்தனையும் அத்தனை வருமானத்தையும் விட்டு போட்டு இன்னைக்கு வெறால நிக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு வெத்த கண்ணு ஆங்கன்னு கை கால் வராம கிடக்குதுடா. கிடக்குது இன்னைக்கு ஒரு எமதூதால் வந்து 2-3 தடவை வந்து தூக்கிட்டு போறதுக்கு வந்துச்சா. புரியுதா புரியலையா? என்னை நம்பி வந்து என்னை காப்பாத்தி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டீங்க. மருத்துவம் கைவிட்டு நானும் மருத்துவம் சொல்றேன். இது மருத்துவத்துல நல்லாக புரிஞ்சுதா? எதிரி கை கொட்டிட்டு சிரிச்சுட்டு இருக்கிறான்னு தெரியலையா? எதிரி கை கொட்டி நினைச்சிட்டு இருக்கிறானப்பா. புரிஞ்சுதா? இதெல்லாம் சிலதெல்லாம் விண்கணிக்க முடியாது. உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். அதே மாதிரி கொஞ்சம் தொழில் முறை கொஞ்சம் முயற்சி பண்ணு. அரசாங்க தொழில் அமைச்சிடலாமா? அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அமைச்சிடலாமா? அதே மாதிரி நீ சிரிச்சுட்டு இருந்தாலும் 1000 துன்பத்தை போட்டுட்டு இருக்கிற இந்த அப்புறமா என்ற தங்கத்துக்கு நான் நல்லது பண்ணி என்ற திருவிழாக்குள்ளார் என்ற தங்கத்தை விளையோட்டு இதே பட்டி நிறுத்துறேன். உனக்கு அதுக்குள்ள தொழிலை அமைச்சிடனாயா. உன்ற பட்டிக்குள்ள இன்னைக்கெல்லாம் போக முடியலையப்பா. அந்த மூளையில ஒரு உரியோடு தொங்குது பாத்தியா. ஒரு இதோடு தொங்கி அது பாத்திரமெல்லாம் வச்சுக்கிது பாரு. அதை தூக்கி முதல்ல அந்த அக்கட்டால் அவுத்தறி. புரிஞ்சுதா? அவுத்தறி. அது ஒரு அதிசயம் இருக்கு. ஆராய்ச்சி பாரு. என்ன அப்படி எடுத்து நெருப்புல போட்டு மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓ இன்னையிலிருந்து வந்துடுறேன். அடியா நம்பரையா ஆதி மாமாட்டிதான் தவுந்து போய்கிட்டு இருக்குது. கடக்கூட முடிகிறவரும் நின்று போயிருது. அதே மாதிரி வந்தது பழிக்க மாட்டேங்குது. இதுக்கு நல்லபடியா பொட்டு பழக்கு போட்டு மங்களச்சத்தம் கேட்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு அது ஜோசியார்கிட்ட கேட்ட அந்த குறை இந்த குறை அப்படி பிடிக்கிறாங்க. எந்த குறையும் இல்லை. நான் தகுதிமான இல்லையே. புரிஞ்சுதா? இது நல்லா அப்படி இப்படின்னா அதெல்லாம் மந்தரம் மாய்க்கலாம் நம்பாதீங்கப்பா. என்னை நம்பி வந்து நில்லு. பார்த்து கருப்ப நான் இருக்கிறேன். உனக்கு புதுசா பார்க்கணும். இல்லாத இடத்துக்கு போய் தொலைவன எப்படி இருக்கிற இடத்த நான் காமிக்கிறேன். காமிச்சு காரியத்தை முடிச்சு கொள்ளலாமாயா. ஒரு பச்சை காரி கும்பிட்டு விட்டுட்டியாமா. பச்சை சிலக்கார தேவாதி கோரப்பல்லுக்காரி கும்பிட்டு இருக்கியாமா. விட்டுட்டியாமா. நிக்கிற பாரு
அதை பேசுறான் பாடுறா சொல்றானா இல்லையா முதல் கையெழுத்திட்டு இருந்த மனப்பூர்வம் நம்பிட்டு இருந்தேன் புரிஞ்சுதா போட்டாட்டு போய் முதல்ல அந்த கையெழுத்திட்டு வந்துடும் புரிஞ்சுதா அவனோட பாதுகாப்பா தான் நிக்கிறான் உன்னை பங்கப்படுத்தல புரிஞ்சுதா ஒண்ணு பயப்பட வேண்டாம் போய் முதல்ல அங்க கையெழுத்திட்டு வந்து ஒண்ணும் முடியலையா ஒன்னும் சமாளிக்க முடியாம என் தங்கம் வந்து இன்னைக்கு கல்யாணம் நடந்து நடவரம் கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா தடுக்காத்து வச்சிருக்கிறாங்கப்பா அந்த தடுக்காத்து அத்தனையுமே உடைக்கிறேன்ப்பா உடைச்சு இதே பட்டியல அதை முடிச்சு கொடுக்கல அப்படின்ட்டா பார்த்துப்பா போதுமா இதெல்லாம் விங்கடிக்க முடியாது இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டியது புரிஞ்சுதா முடிச்சு கொடுத்தேன் போதுமா தாயி சொத்தை கைப்பற்ற முடியல பத்திரம் கைவிட்டு போய் நிக்குது எதிரி விட்டு போட்டுங்கிறான் விட்டு போட்டேங்கிறான் என்ன பண்றது எனக்கு அந்த சொத்தை வேணும் எனக்கு கைப்பற்றி கொடு அப்படி வந்து கேட்டு நிக்கிறியா அது போக இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல மங்களிக்கார மூலம் நிம்மதி இல்ல மத்தது மூலமா நிம்மதி இல்ல ஒரு படிப்பு விஷயமா கேட்டுட்டு வட்டியில வந்து இப்ப நிக்கிறியா உடல்லையே தாயி அதுக்குண்டான முயற்சி பண்ணி முடிச்சு கொடுத்தாரு அதே மாதிரி இந்த ஆடி கழுவுக்குள்ளார சொத்த கையில வாங்கி கொடுத்துருந்தாயா 3 கோரிக்கை முடிச்சு கொடுத்தாரு போதுமா கிட்டவா போகிறோமா அடியா கட்டன் சும்மா தலைக்கு மேல ஏறி சமாளிக்க முடியாம என் பட்டிக்குள்ள வந்து நின்னுச்சு இன்னைக்கு சில மாற்றத்தை எல்லாம் கொடுத்து வச்சிருக்கா அதே மாதிரி இன்னொன்னு தேடி வந்திருக்குது நீ கூட அதை நினைக்கல ஆனா தேடி வந்து அதை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்கறாங்க இதை கையை விட்டுலாம் அப்படின்னு நீ கேட்டுட்டு நிக்கிற இல்லையா முடிச்சு கொடுத்தா முடிச்சு கொடுத்து இதுல இருந்து காப்பாத்தி அந்த சொத்துக்கு சிக்கல் இல்லாம அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் புரிஞ்சுதா எனக்கு பாடுபட்டது மெய்யானா இந்த கருப்பை இந்த அம்மாவாசைக்குள்ள எப்படி விடுதல் என்பார் போதுமா போதாய் வர போவர